சென்னையில் போலீசாரின் ரோந்து வாகனத்தை கடத்தி சென்று விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். தலைக்கேறிய போதையில் போலீஸ் வாகனத்தையே திருடிய அந்த ஆசாமி யார்? அவரால் நிகழ்ந்த அசம்பாவிதம் குறித்து இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். புதன்கிழமை நைட்டு 8 மணிக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சிக்னல் பக்கத்தில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. என்ன ஆச்சுன்னு ஓடி வந்து பார்த்தபோது மின்னல் வேகத்தில் ரோட்டில் சீறி பாய்ந்த ஒரு போலீஸாரோட ரோந்து வாகனம் ஒரு காரில் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த காரை ஓட்டுனது போலீஸ் இல்லை, 30 வயது போதை ஆசாமி. போலீஸாரோட காரையே திருடிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணப்பதான் இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு. சம்பவத்தோட பின்னணி என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றி வரவங்க தான் பெண் காவலர் சுகந்தி மற்றும் காவலர் ராஜ்குமார். சம்பவத்தன்னைக்கு இவங்க 2 பேருமே சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையம் பக்கத்தில் ரோட்டில் ரோந்து வண்டியை நிறுத்திட்டு அக்கம் பக்கத்தில் விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்த சில நிமிடங்களில் சாலையில் நிறுத்தப்பட்ட போலீஸாரோட ரோந்து வாகனம் ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்டிருக்கு. நம்ம 2 பேருமே இங்கே இருக்கும்போது போலீஸ் வாகனத்து மேலே யாரா கையை வச்சதுன்னு ஷாக்கான 2 பேருமே ஓடி வந்து பார்த்துருக்காங்க. அப்போதான் காவலர்கள் சுகந்தி மற்றும் ராஜ்குமாரோட கண்ணு முன்னாடியே போலீஸார் வாகனத்தை ஒரு வாலிபர் கடத்திட்டு அங்கேருந்து சிட்டா பறந்து போயிருக்காரு. அடுத்த சில நிமிடங்களில் கடத்தப்பட்ட போலீஸாரோட ரோந்து வாகனம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சிக்னல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு வாடகை கார் மேலே மோதி பயங்கரமான விபத்து நடந்துச்சு. அந்த விபத்தினால 10 மீட்டர் தொலைவில் இருந்த பல வாகனங்கள் சேதமடைஞ்சிச்சு. விபத்து நடந்த உடனே காரை கடத்தின வாலிபர் இறங்கி ஓடி வந்து முன்னாடி இருந்த வாடகை காரோட ஓட்டுநர்கிட்ட அண்ணன் தெரியாம பண்ணிட்டான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பி ஓட முயன்றிருக்காரு. இதை பார்த்த உடனே ரோந்து பணியில் இருந்த போலீசார் உஷாராகி அந்த வாலிபரை மடக்கி பிடிச்சு பெரியமேடு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் சிறப்பான விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போதான் அந்த வாலிபரோட மொத்த ஹிஸ்ட்ரியும் போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு. அவரோட பேரு லிஜோ ஜோசப். 30 வயதான இவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். லாரி ஓட்டுநராக வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு கழுத்து வரைக்கும் குடித்த லிஜோ ஜோசப் சென்ட்ரல் ரயில் நிலையம் பக்கத்தில் நடந்து போயிருக்காரு. அப்போதான் ஒரு போலீஸ் வாகனம் தன்னந்தனியாக ஆளே இல்லாமல் நிற்கிறத பார்த்துருக்காரு. அதுவும் அந்த வாகனத்தில் சாவியும் இருந்திருக்கு. இதை விட ஒரு திருடனுக்கு வேற என்ன வேணும்? அவ்வளோ பெரிய லாரியை ஓட்டின ஜோசப்புக்கு இந்த காரெல்லாம் ஏமாத்திரம். அடுத்த செகண்டே காருக்குள்ளே ஏறி சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி வண்டியை சிட்டாக பறக்க விட்டுருக்காரு. ஆனால் போதையில் இருந்ததால் எங்கே போலீஸ் தன்னை பின்தொடர்ந்து வராங்களோன்ற பயத்தில் வேகமாக போய் சிக்னலில் கூட நிற்காம அந்த கார் மேலே மோதி வசமாக மாட்டிக்கிட்டாரு. இப்படி அசுர போதையில் போலீஸ் வாகனத்தையே திருடி வசமா சிக்கிக்கிட்ட லிஜோ ஜோசப்பை பெரியமேடு போலீஸாரும் போக்குவரத்து புலனாய்வுத்துறையும் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு வராங்க. உண்மையிலேயே லிஜோ ஜோசப் போதையில் தான் இப்படி காரை கடத்த முயற்சி பண்ணாரா, இல்லை அவர் ஏற்கனவே பிளான் போட்டு இதை பண்ணாரா, அல்லது இதே மாதிரி நிறைய சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் போலீஸாரோட முழு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இத்தோட கடையை சாத்திட்டு நான் கிளம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்களை அருண் பாண்டியன். கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.